சமைச்சேன். இன்றைக்கி என் தங்கச்சி தான் மீன் குழம்பு சமைச்சாங்க. இந்த இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 10 நிமிஷம் மீன் குழம்பு தான். 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி. சரி, நமக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. சரி, குழம்பு வைக்கிறதெல்லாம் கற்றுக்குறோம்னு சொல்லிட்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு உரித்தேன். கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. வேதனையில் கூட அழுதுனது கிடையாது. வெங்காயம் உரிக்கும்போது அழுக வச்சுட்டாங்க. எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கடுத்து தனியாக தேங்காய் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அடிச்சிடணும். அடித்து வச்சுட்டு அந்த வெங்காயத்தை வதக்கி விட்ருப்பீங்கள்ல, அந்த வெங்காயத்தோட தக்காளியை போட்டு வதக்கிடுங்க. கட் பண்ணி ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக அந்த நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிடுங்க. தேங்காய் சின்ன வெங்காயம் அதுபோக வெள்ளைப்பூண்டு இது மூணையும் போட்டு அரைச்சி ஊற்றிடணும். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது புளியையும் கரைச்சி தனியாக ஒரு டிப்பனில் வச்சுருங்க உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கடுத்து கடைசியாக தான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மீனை ஒவ்வொன்றா அடுக்கி எதுவும் டேமேஜ் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு உள்ளே கவுத்திட வேண்டி தான். இருக்கிறதுலே மீனை தான் கடைசி போடணும். திருப்பதி சிக்கன் மசாலா மீன் மசாலா பொடி ஒன்றை தட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து வீட்டில் வந்து மஞ்சள் பொடி இருந்துச்சு, நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. அதையும் தேவையான அளவு உள்ளே தட்டி விட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுறணும். கடைசியாக தான் மீனை போடணும் நண்பா. கடைசியாக அந்த 10 நிமிஷம் கரெக்டாக மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அன்றைக்கி ரெடி பண்ணி இறக்குனீங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிரும். உப்பும் தேவையான அளவு உள்ளே போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை கல்யாணம் முடிக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஹாஸ்டலில் இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. இது வந்து கடல் அயிலை மீன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கறி குழம்பு பறிச்சாச்சு இலையா. அவ்வளோதான், வீடியோவோட ஃபைனல் டேஜுக்கு வந்தாச்சு. சாப்பாடெலாம் தட்டி விட்டு குழம்புலாம் உண்மையிலே பேச்சுக்கு சொல்லலை, உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் சித்தப்பா பசங்க பொண்ணு எல்லாருமே மொத்தமாக ஒரே இலையில் போட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கிராம வாழ்க்கை பிடிச்சவங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்றது ஒரு சந்தோஷம்தான்.